அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேஷன் சிந்து அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆப்பரேஷன் சிந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ சமீபத்தில இஸ்ரேல் மற்றும் ஈரான்ல ஒரு பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது 2 நாடுகளும் மாறி, மாறி தாக்குதல் நடத்திக் கொண்டு இருக்காங்க இல்லையா? அதனால ஈரான்ல அதிகப்படியான இந்தியர்கள் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய இந்தியர்கள திரும்பவும் இந்தியாவுக்கே கூட்டிட்டு வரக்கூடிய அந்த ரெஸ்க்யூ மிஷன் பேர் தான் ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த மாரி பல்வேறு ஆப்பரேஷன்ஸ வந்து நம்ப அடிக்கடி போட்டுட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா? லைக் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள நம்ம மீட்டுட்டு வரதுக்காக ஆப்பரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஓகேங்களா? உக்ரைன் வாரப்போ, இல்ல உக்ரைன் போறப்ப அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள நம்ப இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரதுக்காக, நம்ப ஆப்பரேஷன் கங்கா அப்படிங்கிறத போட்டிருப்போம். இதுவே இஸ்ரேலுக்கும், ஹமாஸ்க்கும் நடந்த போரப்போ, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள நம்ம கூட்டிட்டு வர்றதுக்காக, ஆப்பரேஷன் அஜய் அப்படிங்கிறத போட்டிருப்போம். சூடான்ல நடந்த உள்நாட்டு கலவரத்தின் போது இந்தியர்கள கூட்டிட்டு வர்றதுக்காக, ஆப்பரேஷன் காவேரி அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஆப்பரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது இருக்கு. ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது இருக்கு. தோஸ்த், பிரம்மா இது 2ம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நிவாரண பொருட்கள வழங்குறதுக்காக இருந்தது. தோஸ்த் அப்படிங்கிறது சிரியா, டர்க்கில ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது பிரம்மா அப்படிங்கிறது மியான்மருக்கு வந்து நம்ம நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருப்போம். சமீபத்தில நடந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறமா. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆப்பரேஷன் சிந்தூர் சமீபத்தில நடந்தது. இதெல்லாம் தான் முக்கியமான ஆப்பரேஷன்ஸா இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கல் சொல்லும் வாய் நோக்கிச் செயல்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது. இயலவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? முடியறப்ப அந்த செயல செஞ்சு முடிச்சிரணும் அப்படிங்கிறது தான் கருத்தா அவர் வச்சிருக்கார். திருக்குறள் எண் 673 அதிகாரம் வினை செயல் வகை. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குவாக்கரல்லி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய QS வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2026க்கான 25ஆம் ஆண்டு இந்த வருஷத்துக்கான ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. சரியா? QS ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரேங்கிங்ஸ்ல அதாவது இந்த QS ரேங்கிங்ஸ் அப்படின்னாலே முதலிடத்துல யார் தான் இருப்பாங்கன்னா, தொடர்ந்து 14 ஆண்டுகளா MIT அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட கல்வி நிறுவனம். மிகப்பெரிய கல்வி நிறுவனம். மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவங்க தான் வந்து முதலிடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்துல இந்த வருஷம் யார் இருக்காங்க அப்படின்னா, லண்டனோட இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன். அவங்க தான் 2வது இடத்துல. 3வது இடத்துல வந்து ஸ்டான்போர்ட் யுனிவர்சிட்டி. 4வது இடத்துல ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி வந்து இருக்காங்க. இந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் இந்த ஒரு QS யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு 46 கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து இந்த ஒரு ரேங்கிங்ஸ்ல வந்து இடம்பெற்று இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 54 கல்வி நிறுவனங்கள் வந்து இந்திய கல்வி நிறுவனங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்து பார்த்தோம்னா, அமெரிக்காவிலிருந்து 192 கல்வி நிறுவனங்கள், பிரிட்டன்ல இருந்து 90, சீனால இருந்து 72, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து 54 கல்வி நிறுவனங்கள் இந்த தரவரிசையில இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லயே அந்த கல்வி நிறுவனங்கள்ல எது முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 123வது இடத்துல IIT டெல்லி தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுல இருந்து முதலிடத்துல இருக்காங்க. உலக அளவுல பார்த்தீங்கன்னா, 123வது இடத்துல இருக்காங்க. போன வருஷம் 150வது இடத்துல இருந்திருப்பாங்க. இப்ப 123வது இடத்துல இருக்காங்க. தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, சென்னை IIT அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, 465வது இடத்துல இருக்கு. இதுல கொஞ்சம் சரிஞ்சிருக்காங்க. சரிவ செஞ்சு சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்தியாவிலிருந்து 54 கல்வி நிறுவனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. முக்கியமான செய்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.